வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான நான் சாமி ரங்கா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்துல நாகார்ஜுனா தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதையை 70s நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருப்பாங்க. இப்போ ஒரு பையனோட அம்மா பையனுக்காக சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. அப்பதான் பையனும் அந்த இடத்துக்கு வரான். வாஞ்சி சாப்பிடு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. பார்த்தா பையன் வராம வேற ஒரு பையன் வந்திருக்கான். நீ யாருப்பா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, கொஞ்சம் சாப்பாடு போடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். சரி சாப்பிடு அப்படின்ற மாதிரி இவங்களும் சாப்பிட வைக்கிறாங்க. அப்பதான் இவங்களோட பையன் அஞ்சு இருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வரான். இந்த அண்ணன் யாருமா அப்படின்ற மாதிரி அம்மாவை பார்த்து கேக்குறான். அண்ணன்னு சொல்லி தானே கூப்பிட்ட, இதுக்கப்புறம் அண்ணனாவே நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஹீரோவை இவங்க கூடயே சேர்ந்து தங்க ஆரம்பிச்சிடுறாரு. புதுசா வந்த பையன் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவரோட பேரு கிருஷ்ணா அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் தச்சர் வேலை எல்லாம் தெரியும். அதனால டேபிள் சேர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவரை சொந்த தம்பியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த ஊர்ல வரதான் ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் வட்டிக்கு காசு தர பிசினஸ் தான் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இவர் யூஸ் பண்ற டேபிள் உடைஞ்சு போயிருது. இதனால அந்த அண்ணன் தம்பியை வர சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துல இவங்களும் வேலை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. வேலையை முடிச்சவங்க காசு தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. உங்க அம்மா ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அதுல கழிச்சுக்கிறேன், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சோகமா இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்பதான் வரதாவோட பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரு மகாலட்சுமி அப்படின்றது. இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி காசை தந்துடுறாங்க. அப்பதான் இந்த தம்பி இருக்காருல, இவர் என்னோட அண்ணன் பேரு கிருஷ்ணா அப்படின்ற மாதிரிலாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவங்களும் பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. அஞ்சியோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் உடம்பு முடியாம தான் இருப்பாங்க. இப்ப அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு தகவல் தெரிய வருது. இவங்க ரெண்டு பேருமே ஓடி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அஞ்சியும் அம்மாவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா இந்த இடத்துக்கு வரதா வந்துடுறாரு. உன் அம்மா இந்த வீட்டை வச்சுதான் கடன் வாங்கினாங்க. இப்ப கடனுக்காக இந்த வீட்டை எடுக்க போறேன், சீக்கிரமா பாடி எல்லாம் கிளியர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. வரதாவோட ஆட்களும் பொருளை தூக்கிறதுக்காக உள்ள நுழைய பாக்குறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, உள்ள நுழைஞ்சிங்கன்னா தலையை சீவிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த ஊர் தலைவர் வராரு. இவரோட பேரு பெத்தையா அப்படின்றது. பெத்தையா இருக்கார்ல, அந்த காசை நான் தந்துடுறேன், பத்திரத்தை இவங்க கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அவர் கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஹீரோ இருக்கார்ல, வேகமா அவருக்கு கதவெல்லாம் திறந்து விடுறாரு. இதுக்கப்புறம் இவருக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும்னு யோசிக்கிறாரு. ஒரு நாள் பெத்தையாவை பாக்குறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இவங்க வேகமா கீழே உட்கார போறாங்க. கீழே ஏன் உட்காருறீங்க, சேர் மேல உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பெத்தையாவை பொறுத்த வரைக்கும் 3 பசங்க இருப்பாங்க. இவங்க சேர்ல உட்கார்றது அந்த பசங்களுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அதனால சேரை கொஞ்சம் தள்ளி விடுறாங்க. அதே மாதிரி இவங்களை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமியை ரொம்ப பிடிச்சிருக்கும். அது அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. இப்ப அவங்கள வர வச்சு பேசிட்டு இருக்காரு. அவங்களுக்காக ஒரு பொம்மையை தந்து பிடிக்கும்னு சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ள பார்த்தா பெத்தையோட கார் இருக்கு பாத்தீங்களா, பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருது. இதனால இவர் இருக்கார்ல, அந்த பொம்மையை கீழே போட்டு வேகமா பாக்குறதுக்காக ஓடி வராரு. பார்த்தா அவருக்கு ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா உயிர் இருக்கு. எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் பெத்தையாவை கொல்றதுக்காக நிறைய பேர் துரத்திட்டுலாம் வந்துட்டு இருக்காங்க. பெத்தையாவோட கார்லயே கன் இருக்கும். அந்த கன்னை வச்சு எப்படியாவது இவங்களை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் கன் எடுத்து யூஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி பல வருஷம் ஓடின மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் பாஸ்கர் அப்படின்ற ஒரு காலேஜ் பையனை காட்டுறாங்க. பக்கத்து ஒரு பிரசிடென்ட் பொண்ணை தான் இவன் லவ் பண்ணிட்டு இருப்பான். எகிரி குதிச்சுலாம் பார்த்துட்டு வந்திருப்பான். இந்த தகவல் பிரசிடென்ட்டுக்கு தெரிய வந்துருது. அதனால பிரசிடென்ட் ஆட்கள் எல்லாம் அனுப்பியிருக்காரு. அந்த ஆட்கள் வீட்டுல இருந்து இவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. பாஸ்கரை தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அப்பா கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டாரு. இதெல்லாம் மாப்பிளையும் கவனிக்கிறாரு. என்ன உங்க பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க, நீங்க கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த ஊருக்கு ஒண்ணுனா கண்டிப்பா பெத்தையா வருவாரு, பெத்தையாக்கு ஒண்ணுனா கண்டிப்பா கிருஷ்ணா வருவான், அவங்க இருக்கிற வரைக்கும் கவலை இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோக்கு பில்டப் கொடுக்கிறாரு. ஹீரோவும் தம்பி கூட சைக்கிள்ல அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப தம்பி இருக்காருல, அண்ணன் அங்க இருந்து இறக்கி விட்டு வேகமா அவங்களோட ஊருக்கு கிளம்பிடுறாரு. உங்க பசங்களாம் அங்க அடி வாங்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமா வந்து கட்டுப்படுங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவலை சொல்லிட்டாரு. பாஸ்கரை தூக்கிட்டு போனவனுக்கு ஹீரோவை பத்தி தெரியும். லைட்டா பயப்பட தான் செய்யறான். இது எங்க விஷயம், நீ தலையிடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, உள்ள புந்து எல்லாரு கூடயும் சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பாஸ்கரை தூக்கிட்டு போனா அந்த மெயின் அடிச்சு போட்டுறாரு. வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பாஸ்கர் அங்க இருந்து கூட்டு போயிட்டாரு. இப்பதான் ஹீரோக்கு ஓபனிங் சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பெத்தையா தான் எப்பவுமே ஒரு விஷயத்தை கொளுத்துவாரு. ஆனா இந்த வாட்டி என்ன பண்றாருன்னா, நீ வா கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா வச்சு அதை பத்த வைக்கிறாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து பசங்களும் பாக்குறாங்கல்ல, நம்மள கூப்பிடாம அவனை கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. பசங்கள்ல 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பாஸ்கர் அந்த பொண்ணை எப்படி லவ் பண்ணா அப்படின்றது அஞ்சுக்கு தெரியாதுல்ல, உன் லவ் ஸ்டோரியை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த இடத்துல பாஸ்கரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. அந்த பொண்ணோட பேரு குமாரி அப்படின்றது. இவன் படிக்கிற காலேஜ்ல புதுசா சேர்ந்திருப்பாங்க. பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவங்களே பார்த்துட்டு இருக்கான்.
அவங்க நடந்து போகும்போது தெரியாதனமா பெண்ணை கீழே விட்டுருவாங்க. அந்த பெண்ணை இவன் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறான். இப்ப பெண் எங்க அப்படின்ற மாதிரிலாம் கிளாஸ் ரூம்ல தேடிட்டு இருக்காங்க. அப்ப இவன் இருக்கான் பாத்தீங்களா, அழகா ஒரு ரோஜா பூ மாதிரி செஞ்சு அவங்களுக்கு தந்துருவான். அவங்களும் பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. இந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. நாளடைவுல இவங்க லவ்வர்ஸாவும் மாறி இருப்பாங்க. தேவையில்லாம வெட்டி கதை பேசாம கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு போறாரு. இவருக்கு லவ் ஸ்டோரிய பத்தி என்ன தெரியும், அடிதடி மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் பாஸ்கர் சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் கிடையாது, என் அண்ணனுக்கும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு, 10 வருஷத்துக்கு முன்னாடி அது ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 5 மங்கான்னு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஹீரோ தானே தம்பியோட கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தணும். அதனால இவரே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஊருக்குள்ள இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. வர்தாவோட பொண்ணு சின்ன வயசுல வேற ஊருக்கு போனால, இப்பதான் திரும்பி வர போறாளாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. வந்தா நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சின்ன வயசுலயே அவங்கள பார்க்கறதுக்காக அடிக்கடி போவாரு. இப்பயும் வந்துட்டாங்களான்னு செக் பண்றாரு. இப்ப தம்பிக்கான கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா ஈரின் இந்த இடத்துக்கு வருவா, பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா ஈரினும் கார்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க தம்பி கிட்ட வந்து ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவை சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி போயிடுறாங்க. தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சதுனால பயங்கரமா செலிப்ரேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சவுண்ட் பொண்ணுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதா வரதா நினைக்கிறாரு. இப்ப வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க ரெண்டு பேருமே அனாத, இப்ப வந்திருக்க பொண்ணு அனாத, உங்களுக்கு என்னடா செலிப்ரேஷன் வேண்டி கிடக்கு, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அஞ்சியோட ஒய்ஃப் பேரு மங்கா அப்படின்றது. இதை கேட்கிற மங்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து ஹீரோவும் கவனிச்சிடுறாரு. இப்ப வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி காலரை பிடிச்சி வரதாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ மிரட்டுறதுனால வரதா இருக்காரு பாத்தீங்களா, அமைதியே இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. என்னதான் இருந்தாலும் அவர் மகாலட்சுமியோட அப்பான எதுக்காக காலர்லாம் பிடிச்சி அப்படின்ற மாதிரி தம்பி கேட்கிறாரு. அதுக்காக உன்னை பேசுறத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா, என்னால அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட நானும் ஈரினும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருப்பாரு. இப்ப கூட ஈரினை பயங்கரமா வர்ணிக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த அசிஸ்டன்ட் இருக்காருல, நீங்க தான் உங்க அவ்வளவு க்ளோஸ்னு சொல்றீங்க, ஆனா ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க உங்களை கண்டுக்க கூட இல்ல அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றான். இதனால இவரும் முறைக்கிறாரு. அசிஸ்டன்ட் சைலண்டா கிளம்பி போயிடுறான். இப்ப தம்பி இருக்கார்ல, ஃபர்ஸ்ட் நைட்ன்றதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இப்ப வேகமா ஒய்ஃபை கட்டி பிடிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து அண்ணன் கதவை தட்டிடுறாரு. அவ ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன பார்க்கவே இல்ல, என்ன மறந்துருப்பாளா அப்படின்ற மாதிரிலாம் தம்பி கிட்ட கேட்கிறாரு. அதெல்லாம் காலையில பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தம்பியும் திரும்பி ரூம் வந்துடுறாரு. சந்தோஷமா ஆரம்பிக்கலான்ற மாதிரி ஒய்ஃபை நெருங்கி வராரு. அதுக்குள்ள ஹீரோ இருக்கார்ல, திரும்பி கதவை தட்டி தம்பி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல, பல வாட்டி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல மங்காவும் டயர்டாயி தூங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்ன இப்படி பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி தம்பியும் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. இப்ப வாரதா இருக்காரு பாத்தீங்களா, வேலை விஷயமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மகாலட்சுமி கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. என் ஃபங்க்ஷனுக்குலாம் வந்த, ஆனா அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்ற மாதிரிலாம் தம்பி சொல்லிட்டாரு. இவர்கிட்ட நான் எதுக்காக பேசணும், என் அப்பாவோட காலரை இவர் தானே பிடிச்சாரு, இவர் முகத்தை கூட நான் பார்க்க விரும்பல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஹீரோ மொக்க வாங்கினதை பெத்தையா கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பெத்தையா நான் வேணா அந்த பொண்ணு கிட்ட வந்து பேசவா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்களாம் வர வேணாம், கண்டிப்பா அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சிருவேன், உங்ககிட்ட கூட்டு வரேன், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றாரு. கண்டிப்பா பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பெத்தையாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. எது கல்யாணம் பண்ண போறீங்களா, முதல்ல பேச ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்க ஆட்கள் கிண்டல் பண்றாங்க. பேசுறது என்னடா, நாளைக்கு என்னோட சைக்கிள்லயே அவளை கூட்டு போறேன் பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஒரு சின்ன பையனும் ஈரினை பாக்குறதுக்காக வரான். உங்க அப்பா வரதாவை போட்டு ஊர் மக்கள் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க, என்ன எதுன்னு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏதோ அடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா கிளம்புறதுக்கு பாக்குறாங்க. அந்த இடத்த பார்த்தா ஈரோ மட்டும் தான் சைக்கிள்ல இருக்காது. இவங்களும் என்ன அந்த இடத்துக்கு கூட்டு போக முடியுமான்னு கேக்குறாங்க. நேத்து தானே மூஞ்சியே பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன உதவி கேக்குறீங்கன்னு கேக்குறாரு. இதனால இவங்க நடந்தே போலான்னு நினைக்கிறாங்க. நடந்து அவ்வளவு தூரம் போறதுக்குள்ள உங்க அப்பாவோட கதையை முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இவரும் கிண்டல் பண்றாரு. இதனால வேற வழி இல்லாம என்ன கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. முன்னாடி தான் உட்காரணும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி உட்கார வச்சுக்கிறாரு. பாக்குற எல்லாருமே சொன்னதை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரினுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவர் இருக்காரு பாத்தீங்களா, கடைசியில அப்பா இருக்க இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அப்பா நார்மலா அந்த இடத்துல போன் தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப ஏமாத்தி தான் என்ன கூட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல ஒரு ஸ்கூல் இருக்கும், அதை நல்லபடியா மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஈரின் ஆசைப்பட்டு இருப்பாங்க. வர வழியில அந்த ஸ்கூல்ல பார்த்தல, அதை நல்லபடியா மாத்தினது நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் இந்த இடத்துல லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. ஆனா கோவப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டே நடக்கிறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட பேசி பழக ட்ரை பண்றாரு. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. இவரும் தம்பியோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, அப்பா தூங்கிட்டாரா அப்படின்றத செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவரை என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஈரின் ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி எல்லாம் வேலைக்காரி கிட்ட டவுட் கேட்டிருப்பாங்க. அது எப்படிமா நான் சொல்றது, இந்த தியேட்டர்ல படம் ஓடும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வேலைக்காரி சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த படத்தை போய் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க.
எது அந்த படத்தை பார்க்கணுமா, இதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இதெல்லாம் செட் ஆகாது, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தம்பியை பார்த்து சொல்லிட்டாரு. அவங்க என்ன கேட்டாங்கன்னு தம்பிக்கு தெரியாது. அவங்க என்ன கேட்டிருந்தாலும் நீங்க பண்ணிருங்கண்ணே அப்படின்ற மாதிரிலாம் தம்பி சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளவுதானே, சரி நாளைக்கு இந்த டைம் ரெடியாரு அப்படின்ற மாதிரி ஈரின் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஈரினும் பக்காவா ரெடி ஆயிடுறாங்க, கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இப்படியே வா, இந்த மாதிரிலாம் போனா பிரச்சனை வந்துரும், அதனால நீ வேற கெட்டப்க்கு மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரினும் பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி முகத்தெல்லாம் மறைச்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே தியேட்டருக்கு வந்து படம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. படம் பார்த்தா நார்மல் படம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. என்ன நார்மல் படம் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இன்டர்வலுக்கு மேல தான் போடுவாங்க, வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்டர்வலுக்கு மேல தான் வேற மாதிரி படம் ஓடுது. ரெண்டு பேர் கிஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் சீன் வந்துட்டு இருக்கு. இத பார்த்துட்டு இருக்க இவங்க இருக்காங்கல்ல, போதும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள போகணும்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. என்ன தெரியணுமோ அது தெரிஞ்சிருச்சு, போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவரும் நைட்டு நேரம் வீட்டுல டிராப் பண்றதுக்காக கூட்டு வந்துடுறாரு. இந்தாங்க உங்க கர்ச்சீஃப் அப்படின்ற மாதிரி தந்துட்டு அவங்க கிளம்பி போறாங்க. இது எல்லாத்தையும் தம்பி தான் பாஸ்கர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. வேற ஒரு நாள் பேசணும் அப்படின்ற மாதிரி ஈரின் வர சொல்லியிருப்பாங்க. இந்த வாட்டி என்ன பண்றாங்கன்னா, ஒரு மேகசின் எடுத்து இவர்கிட்ட காட்டுறாங்க. அது ஒரு சின்ன ட்ரெஸ் இருக்கும், இத போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ட்ரெஸ் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கிண்டலா கேக்குறாரு. உங்களால முடியாதுன்னா சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா கிளம்புறதுக்கு பாக்குறாங்க. தம்பிக்கு இப்பயும் அவங்க என்ன கேட்டாங்கன்னு தெரியாது. அவங்க என்ன கேட்டிருந்தாலும் சரி, பண்றது தானே ஒரு ஆண் மகனுக்கு அழகு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி தந்துடுறாரு. அவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு ஹீரோ கிட்ட காட்டுறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கும் இந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. எது கல்யாணம் பண்ணிக்க போறவனா, அப்ப நம்மள லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கும் ஒரு கேள்வி வந்துருது. இந்த மாதிரி தொடர்ச்சியா ஒவ்வொரு விஷயம் பண்ணோம்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறது. இதெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறல்ல, அவங்க கிட்ட கேட்டுக்கோ, என்கிட்ட கேட்கறத நிறுத்திக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்பதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் சின்ன வயசுல ஒரு பொம்மையை தர வந்தாரு பாத்தீங்களா, அந்த பொம்மையை காட்டுறாங்க. என்னோட அப்பா திரும்பி ஊருக்கு வான்னு சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன், காரணம் உங்களை பார்க்க போறோன்றதுக்காக தான், அவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா பெத்தையாவோட மூணாவது பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இப்ப பொண்ணு வீட்ல இருந்து வந்திருக்காங்க. இதுதான் பொண்ணு போட்டோ அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயம் தான் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு வந்துட்டு இருக்காரு. ஐயா நான் லவ் பண்ற பொண்ணை கூட்டு வரேன்னு சொன்னேன்ல, இதுதான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. இந்த சமயம் தான் பெத்தையாவும் போட்டோவை கவனிக்கிறாரு. அந்த போட்டோல இருக்க பொண்ணு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அதே மாதிரி ஹீரோயின் அப்பா வரதாவும் இந்த இடத்துல தான் இருக்காரு. எது நீ இவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா, இவனே ஒரு அனாதை, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. பெத்தையா நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா பெத்தையா இருக்காருல்ல, அவனே எனக்கு பையன் மாதிரி தான், அதனால பொண்ணை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க வேணா இவனை மாதிரி ஆள பையனா ஏத்துக்கலாம், ஆனா என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி வரதா கோவப்படுறாரு. முதல்ல வாமா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போறாரு. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோ கூட கிளம்பணுன்றதுக்காக இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற அப்பாவும் கோவப்படுறாரு. நான் வட்டிக்கு கொடுத்து காசு சம்பாதிக்கிறது எதுக்கு, உனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தான். என்ன மீறி போக போறியா, என்ன மீறி போக போறேன்னா என் சாவை தாண்டி தான் நீ போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கதவை சாத்திடுறாரு. தூக்குல தொங்குற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா சும்மா தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா கதவை திறந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்பாவே நினைக்காத மாதிரி திடீர்னு அந்த சேர் உடைஞ்சிரும். அதனால அப்பா தெரியாதனமா தூக்குல தொங்கிடுறாரு. ஐயோ அப்பா தூக்குல தொங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. அப்பாவை காப்பாத்த முடியல, அப்பா அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இதனால எல்லாருமே இந்த இடத்துல நலம் விசாரிக்கிற மாதிரி பேசுறதுக்காக வந்துடுறாங்க. மங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிலைமையில உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல, எங்க வீட்டுக்கு வந்துருங்க, கிருஷ்ணா உங்களை நல்லபடியா பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஈரினுக்கு அப்பா சொன்னது மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. என் மனசு முழுக்க குற்ற உணர்ச்சியா இருக்கு, இதோட என்னால வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க வெளியே வராததுனால கடைசி 8 வருஷமா அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சே தான் இருக்காங்க. ஆனா நிச்சயம் ஒரு நாள் சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தம்பியும் சந்தோஷமா பாஸ்கர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பாஸ்கரை தூக்கிட்டு போய் ஒருத்தன் ஹீரோ கிட்ட அடி வாங்கினா பாத்தீங்களா, அவனும் பிரசிடென்ட்ட பாக்குறதுக்காக வந்துடுறான். இந்த பிரசிடென்ட் பேரு வீரா அப்படின்றது. இந்த அளவுக்கு அடிச்சவன் எவன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. அப்பதான் ஹீரோவை பத்தி இவனும் சொல்லிட்டு இருக்கான். இவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒரு போலீஸ் இருக்காரு. சமயம் பார்த்து ஹீரோவை காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் பெத்தையாவோட மூணாவது பையனை காட்டுறாங்க. இவ்வளவு நாள் துபாயில இருந்து இப்பதான் வந்திருக்காரு. தோட்டத்துக்கு போ, என் ஃப்ரெண்ட பாக்கணும்னு சொல்றாரு. அதனால டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த நபரோட பேரு தாஸ் அப்படின்றது. தாஸ் உன்னை பல வருஷம் கழிச்சு பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. துபாய்க்கு வேலை பார்க்கறதுக்கு போன, எதுக்காகடா இத்தனை வருஷம் எடுத்துக்கிட்ட, நீ கீதான ஒரு பொண்ணை லவ் பண்ணல, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, பாத்தியா நீ லவ் பண்ண பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாரு. ஓவரா சிரிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல தாஸ்க்கு கோவம் வந்துருது. அதனால அவரோட கழுத்தை அறுத்து சாவடிச்சிடுறாரு. ஒன்ன மாதிரியே ஒருத்தன் வேலை பார்க்குற இடத்துல என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தான், அதனால தான் கோவப்பட்டு அவன் கதையை முடிச்சிட்டேன், அதனால தான்டா இத்தனை வருஷம் ஜெயில இருக்க வேண்டியதாயிருச்சு, வந்து ஒன்ன பார்க்கலான்னு பார்த்தா நீயும் கிண்டல் பண்றியா, சாவுன்ற மாதிரிலாம் அந்த பாடியை பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்னோட கீதாவை நீ சொந்தமாக்கிட்டேன்னு தானே சொன்னேன்,
கீதாவும் எனக்கு தான், மகாலட்சுமியும் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது எல்லாத்தையும் டிரைவர் வேற பார்த்திருப்பாரு. இப்ப நடுங்கிக்கிட்டே காரை ஓட்டுறாரு. இவரோட வீட்டுக்கும் கூட்டு வந்து விட்டுறாரு. இவர் பேரு தாஸ் அப்படின்றது பையனை ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறதுனால அம்மாலாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அப்பாவை பொறுத்த வரைக்கும் தாச சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இப்ப தாஸ் இருக்காருல்ல, அவங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கல. அப்ப மகாலட்சுமியை எனக்கே கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேக்குறாரு. அவங்க கல்யாணம் பண்ணிக்கலனாலும் இன்னும் காதலிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால மகாலட்சுமியை மறந்துரு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இதனால டென்ஷனான தாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அருவாமனையை வச்சு அப்பாவோட கழுத்தை அறுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. இத பாக்குற அண்ணனுங்க இருக்காங்கல்ல, வேகமா தள்ளி ஒரு ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்பா அப்படிதான் உனக்கு தெரியும்ல, நீ என்ன பண்ணுமோ பண்ணு, நாங்க பின்னாடி இருந்து உனக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அண்ணனுங்க சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரின் வீட்டை காட்டுறாங்க. ஈரின் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. இதை இவன் மறைஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்கான். அப்ப தெரியாதனமா ஒரு பொருளை தள்ளி விட்டுறான். இதனால ஈரினே இவன் மறைஞ்சிருக்கிறத பாத்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, பக்கத்துல வந்து ஈரினை தப்பு தப்பா டச் பண்றான். கோவப்பட்ட ஈரின் இருக்காங்கல்ல, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பயே இவன் தப்பு தப்பா டச் பண்றான். இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து அஞ்சி கவனிச்சிடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வேகமா பக்கத்துல வந்து இவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவன் என்ன பண்றானா, அஞ்சியை தள்ளி விட்டு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அஞ்சியும் விடக்கூடாதுன்ற மாதிரி பின்னாடியே துரத்திட்டு வராரு. அவன் திருவிழா நடக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அங்க அண்ணனும் ஆட்களும் இருக்காங்க. இப்ப ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி அஞ்சி அடிக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறதுனால அஞ்சியும் இந்த இடத்துல அடிலாம் வாங்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அங்க இருக்க மங்காக்கோ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. கரெக்டான நேரத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. இப்ப வந்த ஹீரோவும் இங்க இருக்க ஆட்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் பெத்தையோட பையன்ல, அதனால ஒரு ஸ்டேஜ்ல அடிக்கிறத நிறுத்திடுறாரு. அண்ணன் நிறுத்தக்கூடாது, இவன் என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்ற மாதிரி அஞ்சி சொல்றதுக்காக வராரு. ஆனா ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, அதை பத்தி எல்லாம் சொல்லாது அப்படின்ற மாதிரி சிக்னல்லே இவருக்கு புரிய வைக்கிறாங்க. இதனால அஞ்சி இருக்காருல, சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே விட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. இருந்தாலும் இந்த தாஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைக்கிளை தூக்கி அவங்க மேல எரியறதுக்கு ட்ரை பண்றான். கரெக்டா ஹீரோவும் அந்த சைக்கிளை பிடிச்சிடுறாரு. அந்த சைக்கிள் கம்பி இருக்கு பாத்தீங்களா, அது எடுத்து கையில சுத்துறாரு. என் தம்பி மேல கைய வச்சு உன்னை அடிக்காம விடுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் பெத்தையா மட்டும்தான். ஒழுங்கு மரியாதையே இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இது நடந்து 1 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. 1 வருஷம் வரைக்கும் இந்த தாஸ் அமைதியா தான் இருப்பான். ஆனா இப்ப தாஸ் என்ன சொல்றான்னா, அவனோட கதையை முடிப்பேன் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றான். 2 பேருக்குமே சீக்கிரமா பாட கேட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அஞ்சியோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, திருவிழாக்கு போறதுக்காக ஒயிட் கவுன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. அஞ்சியும் காரணம் சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. சீக்கிரமா காசு சேர்த்து வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, வாமா நம்ம ஏதாவது சாப்பிடறதுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்பதான் ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, வீட்டுக்கு 2 பாடி எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இதனால அஞ்சியும் அவங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணாத, அமைதியா இருன்ற மாதிரி அப்பா தாசு கிட்ட சொல்றாரு. ஆனா தாசு அப்பா சொல்றதை கேட்கவே மாட்டான். இப்ப அண்ணனுங்க இருக்காங்க பாத்தீங்களா, நிறைய ரவுடிங்களை எல்லாம் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அஞ்சியோட கதையை தான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அஞ்சியோட கதையை முடிக்கணும்னா ஹீரோ கிட்ட நாங்க சண்டை போடணும், ஹீரோ கிட்ட சண்டை போடுறது முடியாத விஷயம், எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து அப்பாவும் கவனிக்கிறாருல, அவன் மேல கை வைக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் வராது அப்படின்ற மாதிரிலாம் சிரிக்கிறாரு. இப்ப பாஸ்கர் இருக்கான் பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்து 2 பாடியை வச்சுட்டு போயிருக்காங்க, பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். என்ன மீறி உங்க மேல யாரா கை வைக்க முடியும், தைரியமா இருங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஈரனுக்கு ஹீரோவோட தகவல் எல்லாமே உடனே போயிடும். அது எப்படின்ற மாதிரி பாஸ்கர் கேக்குறான். நான் தான் தூது போற மாதிரி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அஞ்சியும் சொல்றாரு. இன்னைக்கு நைட்டு நீயும் வான்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. இவங்க 3 பேருமே சரக்கச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஈரன் இருக்காங்கல்ல, ஹீரோவை பத்தி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க கேட்கறது மூலியமாவே ஹீரோ மேல அவங்க ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது பாஸ்கருக்கு புரிஞ்சிருது. இவ்வளவு கேரிங் இருக்குல்ல அவர் மேல, அப்புறம் எதுக்காக அவர் கூட நீங்க சேர மாட்டீங்க, சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல என்னோட அண்ணன் இங்க வருவாரு பாரு அப்படின்ற மாதிரி அஞ்சி சொல்றாரு. கரெக்டா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, காம்பவுண்ட்ஸ் அவருக்கு அந்த சைடுல இருந்து அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இப்ப மேடமும் வெளியே வருவாங்க பாரு அப்படின்னு அஞ்சி சொல்றாரு. இவங்களும் வெளியே வந்துடுறாங்க. பூராக்கு சாப்பாடு போறதுக்காக வர மாதிரி ஆக்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தினமும் இந்த மாதிரி ஒரு வாட்டியாவது மீட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் அஞ்சி சொல்றாரு. இந்த வாட்டி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜன்னல் வழியா இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம எதுக்காக இந்த மாதிரி பிரிஞ்சே இருக்கணும், சேரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அதனால கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. இதனால ஹீரோ இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. வீரா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பொண்ணை சொந்தக்கார பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த பொண்ணு குமாரிக்கு சுத்தமா அந்த பையனை பிடிக்கவே மாட்டேங்குது. இப்ப அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பாஸ்கரை தான் நான் லவ் பண்றேன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பாஸ்கரை லவ் பண்றேன்னு சொன்ன சாவடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. இவளை மிரட்டி என்ன ஆக போகுது, அந்த பாஸ்கரை சாவடிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையனும் பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். எப்பவுமே பக்கத்தூரை சேர்ந்தவங்களும் இவங்களும் சேர்ந்த மாதிரி தான் திருவிழாவை பிளான் பண்ணுவாங்க. ஆனா பக்கத்தூர்ல இருக்க வீரா இருக்காரு பாத்தீங்களா, இப்ப குடைச்செல்லாம் கொடுக்குறாரு. இதை பத்தி ஊர் மக்களும் பெத்தையா கிட்ட சொல்றாங்க.
பெத்தையாவும் பஞ்சாயத்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ரெண்டு ஊரை சேர்ந்தவங்களும் அந்த இடத்துல பேசிக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. திருவிழா நல்லபடியா நடக்கணுன்றதுக்காக தான் பேசுறதுக்காக வந்திருக்கேன். என் சைட்ல இருந்து என்ன பண்ணோம் அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் வீராவை பார்த்து கேட்கிறாரு. வீரா இருக்கார்ல, ஹீரோ சண்டை போட்டதை பத்தி சொல்லிட்டாரு. என் ஊர் ஆட்களை அடிச்சு அசிங்கப்பத்திருக்கான், இதுக்கு கண்டிப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதான் நான் ஏத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க கூட விழணும்னு அவசியம் இல்ல, அவன் விழுந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்லிட்டாரு. ஹீரோவும் நீங்க விழ வேணாம் அப்படின்ற மாதிரி பெத்தையாவை உட்கார வச்சிடுறாரு. அவர் விழுற மாதிரி வந்துட்டு இருக்காரு. அப்பதான் அஞ்சு இருக்காரு பாத்தீங்களா, அண்ணன் நீங்க சொன்ன விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ஆக்சுவலா பாஸ்கருக்காக அந்த பொண்ணை தூக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. பிளான் போட்டு அந்த பொண்ணை அவங்க ஊர்ல இருந்து தூக்கிடுறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, குமாரிக்காக தான் பொறுமையா பேசிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் கிடையாது. திருவிழால பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்க, ஏற்கனவே பொழந்த மாதிரி பொழந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு போறாரு. ஹீரோவை நினைச்சு இவங்க எல்லாருமே கொஞ்சம் பயப்படதான் செய்யறாங்க. பாஸ்கருக்கு இவங்களே கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே டான்ஸ் ஆடுறதுனால ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களோட மனசு மாறிடுது. கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது அந்த தாஸ் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். கொஞ்சம் டீஸ் பண்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்கான். இவங்களும் தாண்டி போனோன்னு வேகமா போயிடுறாங்க. அப்படி போனவங்க ஒரு இடத்துல காரை நிறுத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வாடா அப்படின்ற மாதிரி ராடால அடிக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. இவன் இருக்கான் பாத்தீங்களா, கார்ல பக்கத்துல வர மாட்டான். முதல்ல ஹீரோவோட கதையை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் உன் கூட மல்லு கேட்டதுக்கு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். வீரா இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணோட போட்டோவெல்லாம் எரிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் தாஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறான். எதிரியும் நண்பனா மாறிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கூட கூட்டு சேர்ந்துடுறான். அப்படியே கட் பண்ணி நமக்கு பாஸ்கரையும் அஞ்சியும் காட்டுறாங்க. பாஸ்கருக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் அஞ்சியும் பொண்ணு கேட்ட ஃப்ராக பாக்குறாரு. இத பொண்ணுக்கு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ராக வாங்கிடுறாரு. இப்பதான் புது சினிமா ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல விளம்பரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்க்க போலாம் அப்படின்ற மாதிரி அஞ்சி சொல்றாரு. ரெண்டு பேருமே தியேட்டருக்கு வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே படம் பார்த்துட்டு இருக்கும் போது அஞ்சியோட பேக் கீழே விழுந்துருது. அது எடுக்கிறதுக்காக குனிறாரு. அப்பன்னு பார்த்து அருவாளால யாரோ வெட்டுறதுக்காக வராங்க. ஸ்கெட்ச் போட்டிருக்கிறது இவருக்கு தெரியுது. நீ உடனே அண்ணன் கிட்ட தகவலை சொல்றதுக்காக போன்ற மாதிரி அவர் அனுப்பி விடுறாரு. இப்ப பாஸ்கர் மட்டும் அங்க இருந்து வேகமா கிளம்புறாரு. இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அஞ்சியும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அஞ்சியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப தாஸ் இருக்கான் பாத்தீங்களா, அஞ்சியை கொலை பண்றதுக்காக வரான். இந்த இடத்துல தான் அஞ்சியும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா பெத்தையாக்கு மட்டும் தானே ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காமிச்சாங்க, ஆனா அந்த காருக்குள்ள தாசும் இருந்திருப்பான். அஞ்சு தான் தாஸோட உயிரை காப்பாத்துறதுக்காக முதுகுல தூக்கிட்டு ரொம்ப தூரம் ஓடி இருப்பான். இதெல்லாம் சொல்றான். இதை கேட்கிற தாஸ் இருக்கார்ல, என் உயிரை காப்பாத்தின உன்னை என்னால கொல்ல முடியாது, நீ கிளம்பிரு அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி நடந்து போனவர் திரும்பி இவனுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பல, அந்த சந்தோஷப்படும் போது கொல்ற தண்டா கிக்கி அப்படின்ற மாதிரி கத்தியால குத்திடுறாரு. இப்ப இவர் சாவுற நிலைமையில இருந்துட்டு இருக்காரு. அப்பதான் தகவல் கேள்விப்பட்டு ஹீரோ வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் சீரியஸா இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பொண்ணு கிட்ட அந்த ஃப்ராக தந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி நீங்க ரெண்டு பேர் சேர்றதுதான் என்னோட கடைசி ஆசன், நான் சொன்னதா ஹீரோயின் கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா உங்க கூட வந்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்படி வந்துட்டு இருக்கும் போதே அவர் இறந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு வந்து எப்படி மங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப மங்கவே பாடிய பாத்துறாங்க. இப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பெத்தையாக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருது. இப்ப அஞ்சியோட பாடிய பாக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நீங்க பார்க்க வர வேணாம், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பெத்தையா மேற்கொண்டு எதுவும் பேசாம கிளம்பிடுறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, அப்பாவோட போட்டோவை பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்காக தான்ப்பா இவ்வளவு நாள் நான் இந்த இடத்துல இருந்தேன், ஆனா இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் தம்பி இறந்ததுனால சோகமா உட்காந்து இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அருவாளையும் இவருக்கு தராங்க. அவனை சாவடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பசங்க மேல கோவமா இருக்காரு அப்படின்றது பெத்தையாக்கு தெரிஞ்சிருது. அதனால பசங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்தா நீங்க எல்லாருமே செத்து போயிடுவீங்க, முதல்ல எங்கேயாவது கிளம்பி போயிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா பசங்க இருக்காங்கல்ல, நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்கோம், அவன் கதையை கண்டிப்பா முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த திருவிழா நடக்கிற இடத்துல தான் அவங்க இருக்காங்கன்னு வந்துடுறாரு. இந்த டைம் ஹீரோனும் அந்த போலீஸை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோ ஒரு கொலை பண்ணுவாரு, ஆனா ஹீரோக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம நீங்க தான் கேஸை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய செலவாகும்னு சொல்றாரு. இவங்க இருக்காங்கல்ல, கட்டுக்கட்டா நிறைய காசை வச்சிட்டு இருக்காங்க. போதும் போதும், ஒரு கொலைக்கு இவ்வளவு காசே போதும்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கொலை தான் பண்ண போறாருன்னு நான் எங்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவங்க இன்னும் நிறைய காசெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. போலீஸும் ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இங்க வருவார்னு இவங்களுக்கு தெரியும்ல, பக்காவா பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோ இங்க வந்து எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, சட்டுன்னு மிளகா பொடியை இவரோட கண்ணெல்லாம் தூவி விட்டுறாங்க. இதனால இவரும் சண்டை போடுறதுக்கு சிரமப்படுறாரு. இப்ப அங்க போட்டிருக்க கூடார இவர் மேல வெல்ற மாதிரிலாம் பண்ணிடுறாங்க.
இந்த மாதிரி விதவிதமா ஹீரோ அடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாஸ்கரை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பாஸ்கரும் எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ திரும்பி எந்திரிச்சு இவங்க கூட சண்டை போடுறாரு. போக போக எல்லாரையும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ உங்க 3 பசங்களையும் சாவடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நபர் சொல்லிட்டு போறான். இதை கேட்கிற பெத்தையா பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தாச கொலை பண்றதுக்காக வராரு. ஆனா அப்படி வந்தவரு சடனா நிறுத்திடுறாரு. பெத்தையாவோட பையன்ற ஒரே காரணத்தினால உன்னை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடக்க ஆரம்பிச்சவரு திரும்பி இவர்கிட்டயே வந்துடுறாரு. நான் விட்டுட்டேன்னு தெரிஞ்சோன்னா கொஞ்சம் சந்தோஷம் உனக்கு வந்தது இல்ல, அப்ப கொல்றதுதான் தனி கிக்கு அப்படின்ற மாதிரி இவனோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவும் பெத்தையாவை பார்த்து பேசுறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. மன்னிச்சிருங்கயா, எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பெத்தையா இருக்காரு பாத்தீங்களா, இவரை கட்டி பிடிக்கிறாரு. இப்படி கட்டி பிடிச்சவரு சடனா கத்தியால வயிற்றுல குத்திடுறாரு. என்னதான் இருந்தாலும் அவங்க என்னோட நெஜ பசங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பெத்தையா குத்திட்டாருன்னு தெரிஞ்சோன்னா ஊர் மக்கள்லாம் மொத்தமா அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, யாரும் பக்கத்துல வரக்கூடாது, பெத்தையா மேல கைய வச்சீங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பெத்தையா நீங்க இதை நினைச்சு கவலைப்படாதீங்க, வீட்டுக்குள்ள போங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. அப்பதான் பெத்தையாவோட மத்த 2 பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, எதுவுமே ஆகாம நல்லபடியா இந்த இடத்துக்கு வராங்க. அவனை மட்டும் தான் கொண்டிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இப்பதான் பெத்தையா யோசிக்கிறாரு. பெத்தையாவை கொல்றதுக்காக நிறைய பேர் வந்தாங்க பாத்தீங்களா, அப்ப இவருக்கு ஏகப்பட்ட காயம் பட்டிருக்கும். அதை மீறியும் பெத்தையாவை இவர் தான் காப்பாத்திருப்பாரு. அவ்வளவு பண்ணவன நம்ம இப்படி பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாரு. இப்ப ஹீரோவும் டயர்டான மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த தகவல் கேள்விப்பட்டு ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன ஆயிருக்குமோன்னு பயந்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காங்க. உன் கூட சேர்றதுக்கு முன்னாடி ஒரு கத்தி குத்து இல்ல 100 கத்தி குத்து விழுந்தாலும் நான் தப்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.